மேலறை தியானம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் திகதி வெள்ளிக்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் நான்சி ஓவகாட், மினசோட்டா, USA. தலைப்பு: அழிவுக்கு பின் நம்பிக்கை. வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 3ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். எமது தற்காலிக கூடாரத்தின் மேலேயுள்ள மரக்கிளைகளில் உள்ள பச்சிலைகளை பகலிலே உண்ணும் கம்பளி புழுக்கள் இரவிலே கூடாரத்தின் மேலே போடும் எச்சத்தின் சத்தத்தினால் எமது நித்திரை குழம்பி விடுகிறது. அந்த அழிவை நிறுத்தவும் முடியவில்லை. சில நாட்களின் பின் திடீரென ஒரு நாள் அமைதியாக இருந்தது. வெளியே பார்த்தபோது மரங்களில் இலையொன்றும் இல்லாமல் வெறும் தடிகளுடன் காட்சியளித்தன. மரங்கள் பட்டுப்போய் விடுமோ என்று யோசித்தோம். ஆனால் சில நாட்களின் பின் புதிய குருத்துக்கள் தோன்றி மரங்கள் பழைய நிலைக்கு வர வழியமைத்தன. யுத்தங்களினாலும் இயற்கை அழிவுகளினாலும் அகதிகளான சமூகத்தினர், மேலும் குடும்ப வன்செயல்கள், போதைகளுக்கு அடிமையானோர் போன்றவர்களால் தம்மிடம் இருந்த அனைத்தையும் இழந்து வெறுமையாக நிற்பதை அந்த மரங்கள் ஞாபகப்படுத்தின. அந்த மரங்களை பழைய நிலைக்கு புதுப்பித்த கடவுள் அவற்றை போன்று நிற்கும் மக்களையும் புதுப்பிப்பாரா? ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் வரை நம்பிக்கையை தருகிறார். சகலத்தையும் இழந்து வெறும் சாம்பலோடு துக்கத்துடன் நம்பிக்கை இழந்து நின்ற மக்களை கர்த்தர் புதுப்பிப்பதை காண்பிக்கிறார். ஏசாயா குறிப்பிட்டது தன்னைத்தான் என்று இயேசு காண்பிக்கிறார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் தொடங்கி 20ஆம் வசனம் வரை. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை இயேசு அடைவார் என்று இன்றைய மகுட வாக்கியம் சொல்கிறது. ஜெபம். அன்பான ஆண்டவரே, தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்ய உங்கள் அவயவங்களாக நாங்கள் மாற உதவுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: உடைந்த உள்ளங்களையுடைய கடவுளின் பிள்ளைகளுக்கு உதவ எண்ணத்தை கொடுப்பேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவர் தரும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.